ரணிலுக்கு வெளிநாட்டு உணவு என்ற தகவலை மறுத்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி. சுயேட்சை குழுக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கான சின்னங்கள் வெளியீடு. 3 கோடி வெட் வரி ஏய்ப்பு செய்த நிறுவன பணிப்பாளர்களுக்கு 6 மாத சிறை தண்டனை. மட்டக்களப்பில் கட்டுப்பணம் செலுத்திய 17 சுயேட்சை குழுக்கள். ரணிலுக்கு வெளிநாட்டு உணவு என்ற தகவலை மறுத்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு சமையல்காரர்கள் வெளிநாட்டு உணவு மற்றும் மேலதிக பாதுகாப்பு என்பவற்றை கோரவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் விலக்கிக் கொள்ளப்பட்ட விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாக பதில் பொலிஸ்மா அதிபர் தெரிவித்த கருத்தை கட்சி நம்புவதாகவும் விஜயவர்தன விசேட அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக சமூக வலைதளங்களில் சேறு பூசும் பிரச்சாரங்கள் இடம்பெற்று வருகின்றன. எனினும் அவை முற்றிலும் தவறானவை என்று ருவான் விஜயவர்தன குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதியோ அல்லது அவருடைய துணைவியார் மைத்ரி விக்ரமசிங்கவோ ஜனாதிபதி மாளிகையை தமது தனிப்பட்ட பாவனைக்கு பயன்படுத்தவில்லை. அவர்கள் அதை உத்தியோகபூர்வ பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தினர். அதே நேரம் வெளிநாட்டு சமையல்காரர்களை அழைத்து வெளிநாட்டு உணவுகளை உட்கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது. இது துரோகத்துடன் வெளியிடப்பட்ட செய்திகளாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஜனாதிபதி மாளிகையில் சமையல் கூட்டம் என்று பரப்பப்பட்ட காணொளியும் முற்றிலும் தவறானது. இது அறிவு குறைந்தவர்களால் பகிரப்படுகின்றது என்று விஜயவர்தன விளக்கமளித்துள்ளார். இது தேசியத்திற்காக சேவையாற்றிய விக்ரமசிங்கவின் குணாதிசயத்தை படுகொலை செய்ய முயற்சி என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். சுயேட்சை குழுக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கான சின்னங்கள் வெளியீடு. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடவுள்ள சுயேட்சை குழுக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள சின்னங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த சின்னங்கள் தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பை தேசிய தேர்தல் ஆணையகம் வெளியிட்டுள்ளது. 2024 செப்டம்பர் 28ஆம் திகதியிடப்பட்ட இந்த வர்த்தமானி 1981ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க பொதுத் தேர்தல்கள் சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் வர்த்தமானியில் இதுவரை அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்படாத சின்னங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. 3 கோடி வெட் வரி ஏய்ப்பு செய்த நிறுவன பணிப்பாளர்களுக்கு 6 மாத சிறை தண்டனை. 3 கோடி ரூபாவிற்கும் அதிகமான வெட் வரியை ஏய்ப்பு செய்த நிறுவனம் ஒன்றின் பணிப்பாளர்கள் இருவருக்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கெஸ்பேவ பிரதேசத்தில் உள்ள நிறுவனம் ஒன்றின் பணிப்பாளர்களான கணவன் மனைவி ஆகியோருக்கே கொழும்பு மேலதிக மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு குறித்த தம்பதி தமக்கு சொந்தமான நிறுவனம் ஒன்றின் மூலமாக செலுத்தப்பட வேண்டிய வெட் வரி சுமார் 3 கோடி ரூபாவை செலுத்தாமல் வரி ஏய்ப்பு செய்துள்ளனர். அதற்கு எதிராக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் கடந்த 2018ஆம் ஆண்டு குறித்த தம்பதியினருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இந்நிலையில் 3 கோடி ரூபாய் வரியை செலுத்த மேலும் 5 வருட கால அவகாசம் கோரப்பட்ட போதும் அதனை ஏற்றுக்கொள்ளாத நீதிமன்றம் குறித்த தம்பதியினருக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. மட்டக்களப்பில் கட்டுப்பணம் செலுத்திய 17 சுயேட்சை குழுக்கள். பொது தேர்தலிற்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 17 சுயேட்சை குழுக்கள் இதுவரை கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதுடன் 2 சுயேட்சை குழுக்கள் மற்றும் ஒரு அரசியல் கட்சி இதுவரை வேட்பு மனுக்களை சமர்ப்பித்துள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட தெரிவித்தாட்சி அதிகாரியும் அரசாங்க அதிபருமான ஜே முரளிதரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் எதிர்வரும் பொதுத் தேர்தலிற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தற்போது மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலகத்தில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனவும் அவர் கூறியுள்ளார். இதுவரையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 17 சுயேட்சை குழுக்கள் தேர்தலுக்கான கட்டுப்பணத்தினை செலுத்தியுள்ளதுடன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியும் 2 சுயேட்சை குழுக்களும் வேட்புமனுக்களை சமர்ப்பித்துள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரை 5 தேர்தல் மீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் எந்தவித வன்முறைகளும் பதிவு செய்யப்படவில்லை எனவும் தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்யும் இடத்திற்கு சுயேட்சை குழுக்களில் 3 அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த செயலாளர்கள் உட்பட 4 பேர் மட்டுமே வருகை தர முடியும் எனவும் மாவட்ட செயலக வளாகத்தில் ஊர்வலத்திற்கு பேரணிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.